இது தேவனை துதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான நேரம். அல்லேலூயா. அவர் நம்முடைய சகாயர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நமக்கு துணையாக இருக்கிறவர், அவர் நம்முடைய தனிமையிலே நமக்கு போதுமானவர், நமக்காக யாவையும் செய்கிற தேவன் அவர், நம்மோடு கூடவே இருப்பவர். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை நீக்குகிறவர், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர், இதுவரைக்கும் அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்று அவர் புகழப்பட பாத்திரராயிருக்கிறார், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார். அந்த ராஜாவை நாம் துதிப்போம், அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் நடுவில் இருக்கிறவருடைய நல்ல பிரசன்னத்தை அனுபவித்து நல்ல முழு மனதோடு தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், கர்த்தரையே துதிப்பே. சேர்ந்து பாடுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். நல்ல விசுவாசமா. எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான சாத்தானை நான் கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா, நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா, நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா, கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு வல்லமை மிக்கவர், செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவே, கர்த்தரையே துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். இயேசு 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 என்றே பாடுவே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன்.
அல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைகள் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. அப்படிதானே? அல்லேலூயா. அன்னுதினமும் நல்ல வேலை செய்ய அவர் தந்த பலன், சம்பாதிக்க அவர் கொடுத்த தொழில், ஆமென், சந்தோஷமாய் வாழ அவர் தந்த குடும்பம், அப்படிதானே? பார்த்து பார்த்து மகிழ அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள், இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இதற்கெல்லாம் நம்ம எவ்வளவு வேணும் பார்த்துருவான்கள் அல்ல. ஆனால் நம்ம துதிப்பதற்கு மட்டும் என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம், தயங்குகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. என்ன சொல்லி துதிக்க, எப்படி துதிக்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆமென். ஏன்னா உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இன்னைக்கு கண்மலையில் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். உயரங்களில், உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்முடைய மனதெல்லாம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது, பாரங்களும் வருத்தங்களும் அழுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சமாதானம் இருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கு. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்படிதானா? அப்போ இந்த கர்த்தரை துதிக்காமல் அமைதியாக இருக்கலாமா? பாடாமல் அமைதியாக இருக்கலாமா? நல்ல கைகளை அசைத்து நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பாடாமல், உங்களை துதிக்காமல், உங்களை ஆராதிக்காமல் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஆண்டவரே, இன்னைக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு என்னை வைத்திருக்கிறீரே. ஒன்றுமில்லாமல் இருந்த என்னுடைய வாழ்வில் எத்தனை உயர்வுகள், எத்தனை மேன்மைகள். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பங்களில் நீர் செய்த நன்மைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தெய்வீக பாதுகாப்பு, இதெல்லாம் நினைச்சு நாங்கள் உங்களை துதிக்கிறோம்பா, உங்களை பாடுறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இது ஏதோ வற்புறுத்தலினால் வந்த ஆராதனை அல்லப்பா, வருந்தி நாங்கள் செய்கிற ஒரு ஆராதனை அல்லப்பா. வாஞ்சையோடு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரே, விருப்பத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரே, மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரே. ஓ, நாங்கள் சந்தோஷமாயிருந்து ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்து ஆண்டவரை துதிக்க இந்த இடத்துல அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். எங்கள் எல்லைகளிலே நீர் தந்திருக்கிற சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்விலே நீர் செய்து வருகிற நல்ல உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். இக்கட்டுகள், உபத்திரவங்கள், கட்டுகள், ஆபத்துகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வியாதிகள் எல்லாவற்றின் நடுவில் இருந்தும் எங்களை மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினேன், என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினேன். உம்மை பாடாமல் யாரை நான், நல்ல சந்தோஷமா உற்சாகமா, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா உயர்த்தின தேவனை, விடுதலை தந்த கர்த்தரை, பரிகாரியாய் நமக்கு வந்து சுகம் கொடுத்த இரட்சகரை, எந்த தீங்கும் ஆபத்து நம்மை மோசப்படுத்தாதபடி நமக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை விடுதலை ஆக்கின கர்த்தாவே, எங்களை உயர்த்தின தேவனே, எங்களை ஆசீர்வதித்த இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் முதலாவது இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துல இருக்க விரும்புகிறார்? அவர் ஒரு நாளும் இரண்டாவது இடத்துல இருப்பதற்கு அவர் விரும்பவே இல்லை. எப்போ முதல் இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு திருப்தியை தரக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அப்படிதானா? நமக்கு திருப்தி. இப்போ ரொம்ப டயர்டாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப களைப்பாயிட்டோம். அப்போ உடனே நமக்கு என்ன தேவை? நல்ல ஓய்வு, தூக்கம் தேவை. அப்படிதானா? எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா படுத்து நிம்மதியாக நம்மளே எந்திக்கணும், யாரும் எழுப்பிடக்கூடாது. அப்படி நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்பா ஒரு நல்ல தூக்கம், இப்போதான் கொஞ்சம் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஃப்ரீயாக இருக்கு. அப்போ மனசில் ஒரு திருப்தி என்ன செய்யுது? நமக்கு வந்துடுது. அப்படிதானா? அல்லேலூயா. இப்போ பசி எடுத்துட்டு எப்போ திருப்தி வரும்? சாப்பிட்டா வராதுங்க, நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும். அல்லேலூயா. சாப்பாடு வயிறு நிரப்பும், ஆனால் நமக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்கு. அப்படி தானே? நான் சொல்றது உண்மை தானே? அதே நேரத்தில் அது பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா டின்னராங்கிறத பொறுத்து நம்ம விரும்புகிற டிஷ் இருக்கணும். அப்போனா ஒரு ஃபுல் கட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு, எப்பா இப்போதான் எப்படி இருக்கு சொல்லுங்க, திருப்தியாக இருக்கு. அப்படிதானா? இப்படி நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்ம திருப்தி அடைய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் வருவதில், அவரை துதிப்பதில், அவரை பாடுறதில், அவரை ஆராதிக்கிறதுல நமக்கு ஒரு இன்பம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம பசியா இருந்தாலும் நம்மளை திருப்தியாக்கும். அல்லேலூயா. உடம்புல பலவீனம் இருந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மளை மகிழ பண்ணும். வாழ்க்கையில நம்மளை சுத்தி நிறைய போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் அவர் தஞ்சம், அவர் போதன், அவர் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தால் அது நமக்கு ஒரு நிறைவா இருக்கும். அல்லேலூயா. இதை நம்ம அனுபவிக்கிறத தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சியை கர்த்தரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள தான் ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்தில் வர்றோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் என் மனசுக்கு சமாதானம் கிடையாது, வாழ்க்கையில் அது சந்தோஷம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வது தான் எனக்கு சந்தோஷம். கோடி ரூபாய் கையில் இருக்கு, தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னா அந்த பணம் இருப்பதினால் நமக்கு ஒரு உபயோகம் கிடையாது. அதனால தான் ஃபாதர் அழகாக பாடியிருக்கிறாங்க, 1,00,00,000 செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம்
நினைவே. அப்ப நம்முடைய மனதை திருப்தியாக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் தான்? ஆண்டவர் தான். அவர் தருகிற கிருபை தான், அவர்கிட்ட கிடைக்கிற அபிஷேகம் தான், அவர் அனுப்புகிற வார்த்தை தான், அவர் வெளிப்படுத்துகிற அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வாஞ்ச, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி ஆராதிக்கிறவங்க நல்ல கண்களை மூடி உங்க கைகளை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தான், உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, நல் உணவே, நாளெல்லாம் உன் நினைவே, நல் உணவே, நாளெல்லாம் உன் நினைவே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு எல்லாமே தென்றலே, கல்வாரி தென்றலே, தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் என்னை ஆளுகை செய்யும். ஓடி வந்தே, ஓடி வந்தே உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். உங்களுக்கு ஏதாவது விடுதலை வேணுமா? அதற்கு செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய வல்லமையை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய சமூகத்தில் இருப்பதை வாஞ்சிக்க ஆரம்பித்திருங்க, ஆலயத்திற்கு ஓடி வருவதை வாஞ்சிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிறதுல அதிக வாஞ்சையுடையவர்கள மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டெலிவர் ஆயிருவீங்க. எங்கே நீங்க கட்டப்பட்டு இருக்க மாட்டீர்கள். எதுவும் உங்களை அடைக்க முடியாது, எதுவும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க விடுதலை பெற்றவர்களா மாறிடுவீங்க. உங்க ஆவியில ஒரு விடுதலை, ஆத்மாவில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன்.
நீங்க வாஞ்சியா இருந்தப்ப அவர் வந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவார். எதுலெல்லாம் உங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணுமோ அதிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு டெலிவரன்ஸ் தருவார். ஆண்டவர்ட்ட வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணிச்சிருங்க. உங்க மேல வாஞ்சியா இருக்க எனக்கு கிருபை தாங்க. சங்கீதக்காரன் அந்த வாஞ்சியா இருப்பதை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். அதிகாலையில் உங்களை தேடுறதன் மூலமா உங்க மேல நான் வாஞ்சியா இருக்கிறத வெளிப்படுத்துறேன்னு சொல்றார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்மா உங்க மேல தாகமா இருக்கும் என்று அவருடைய பிரசன்னத்தின் மேல் இருக்கிற தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறது என்று தன்னுடைய இதயத்தின் வாஞ்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடுவேன் என்று ஆலயத்தில் தங்கியிருப்பதை, அவருடைய மகிமையை ஆராய்ந்து பார்ப்பதை வாஞ்சியாய் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நான் கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் வாஞ்சியா இருப்பேன்னு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு நிரந்தர விடுதலை கர்த்தர் தருவார். சாபம் உங்களை தடுக்க முடியாது, சத்துரு உங்களை தடுக்க முடியாது. வேதனைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எதுவும் உங்களை பாதிக்க முடியாது. எந்த நிலையிலும் நீங்கள் கட்டப்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க. எல்லா விதங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவா. அல்லேலூயா. Thank you Jesus. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். நான் உயிரோடு வாழும் பணி செய்திடுவேன், பணி செய்திடுவேன். நன்றி ஐயா, நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் முழு மனதை ஈடுபடுத்தி நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணித்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.